இங்க யார் டெய்லர் ப்ரோ? நீங்க தான் டெய்லர் ப்ரோவா? ஆமா ஆமா. இல்ல எனக்கு புரியல, எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன விஷயம்? இல்ல டெய்லர் கிளாஸ் பண்ண சொல்லிட்டு கால் பண்ண எடுக்க மாட்டீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, உங்களுக்கு எத்தனை கால் பண்றது நாங்க? இல்ல பிரதர், ரீசன் நான் சொல்றேன். இப்போ ஒரு சொல்றேன் கேளுங்க. ₹1 சொல்லிட்டு போறீங்க, என் தங்கச்சி இது பண்றா இல்ல ரிலேட்டிவ் யாராவது பண்றாங்களா, ஆனா கால் பண்ண நீங்க எடுக்க மாட்டீங்க. இல்ல பிரதர், புக்கிங் முடிஞ்சிருச்சு பிரதர். புக்கிங் முடிஞ்சா அது இன்ஃபார்ம் பண்ணல, நீங்க எதுவுமே பண்ணாம வந்தா எப்படிதா போவா? நான் உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கேன். என்ன தகவல் கொடுக்குறீங்க? நீங்க ஆல்ரெடி புக்கிங் பண்ணிட்டீங்களா, இன்னும் பண்ண போறீங்களா? இப்போ இது ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல, இது வேற 1000 கம்ப்ளைண்ட் வந்து அதான் இன்னொருத்தர கூட்டி வந்து நானு. யார் வந்திருக்கான்? இருங்க அக்கா, எந்த அக்கா வராங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் நீங்க பதில் சொல்லுதா, அவளை சும்மா ஏமாத்திட கூடாது ஊர. நீங்க கண்டிப்பா சொல்றேன், யார் வராங்களோ வர சொல்லுங்க. அக்கா, ₹1 கட்டினா ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்து 3 மாசம் வந்து தையல் பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆமா, எல்லாரும் உங்களை நம்பி ₹1 கட்டியிருக்காங்க. சரி. ஆனா நீங்க போனும் எடுக்கிறது இல்ல, வாட்ஸ்அப்ல ரெஸ்பான்ஸும் கிடையாது. ₹1122 கட்டினாதான் கிளாஸ்ன்னு இப்ப புதுசா வேற ஒரு இது வருதான். அப்படி இல்ல மேடம், அதாவது நீங்க ஒரு சைடு நீங்க யோசிக்கிறீங்க, ரெண்டு பக்கம். இத பாருங்க, என்ன ரெண்டு பக்கம்? ஒரு பக்கம் ₹1 சொன்னா ₹1 கொடுக்கணும், ₹1122 தானடா கேக்குறானுங்க. நீங்க அத சொல்லவே இல்லையே. அப்படி இல்ல மேடம், அதாவது நீங்க சரியா புரிஞ்சிக்கல. நான் சொல்ற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கீங்க. நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், ₹1 கட்டிருக்காங்களா இல்லையா நிறைய பேர் உங்களுக்கு? ஆமா ஆமா, ஆனா நான் ₹1 கட்ட சொல்லலையே, அதுதான் பிரச்சனை. நீ போலீஸை கூப்பிடுற மேடம். இங்க இருக்க ஒரு நிமிஷம் கேளுங்களேன். அந்த ₹1 ஃபீஸுங்கிறது நான் யாரையுமே ஜிபேல பண்ண சொல்லவே கிடையாது. அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அந்த ₹1 என்ன செய்யணுங்கிறது சடனு அன்னைக்கு தான் சொல்லுவேன். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறாக நினச்சிட்டாங்க. அந்த ₹1 ஜிபே பண்ணிட்டோம்னா நம்ம கிளாஸ் கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினச்சிட்டு எல்லாரும் ஜிபே பண்ணிட்டாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, எங்களுக்கு அக்கௌண்ட் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சுத்தம். நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது மக்களுக்கும் புரியல, உங்களுக்காவது தெரிஞ்சதா? லாக் ஆகிற அளவுக்காங்க ஒரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுவீங்க. அதாவது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எப்பயுமே கிளாஸ் புக் பண்ணும்போது நாங்கள் தான் ஃபோன் கால் அட்டன் பண்ணி புக் பண்ணுவோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே வரும்போது ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இந்த டைம் என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அது ஒரு நாளுக்குள்ள 25,000 பேர் புக் பண்ணிட்டாங்க. 2 நாளில் 35,000 பேர் புக் பண்ணிட்டாங்க. இப்போ 60,000 பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போது நிறைய மெசேஜ் வர்றதுனால எங்கள் வாட்ஸ்அப் ஃபுல்லாக லாக்கு. 3 நம்பர் கொடுத்துருக்கோம், 3 நம்பர் வாட்ஸ்அப் லாக். யாருக்கும் அதான் ரிப்ளை கொடுக்க முடியல. இதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. ₹1 கட்டினா 3 மாசம் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ₹1122 கட்டினாதான் கிளாஸ்ன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறீங்களா? ஏமாத்தல மேடம், ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்க உட்காருங்க, உங்களுக்கு தெளிவா நான் விளக்கம். எனக்கெல்லாம் டைம் இல்ல. ஒண்ணு இல்ல மேடம், இங்க பாருங்க. ₹1 கட்டினாங்க பாரு, உன்னோட தங்கச்சியை முதல்ல சொல்லணும் மேடம். இங்க பாருங்க, எனக்கு இங்க பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்க உட்காருங்க, உங்களுக்கு முழு விளக்கம் நான் சொல்றேன். நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. இது புரியாததுனால வந்து ஒரு பிரச்சனை. நீங்க ஒரு 5 நிமிஷம் வாங்க ப்ளீஸ், வாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இது நிறைய பேருக்கு நான் இதை புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் வாங்க சிஸ்டர், ப்ளீஸ் வாங்க. சரி, என்னதான் சொல்றான்னு கேட்போம். வாங்க, கேட்கலாம்ன்றீங்களா? வாங்க. ₹1 கொடுத்ததுக்கு என் தலையெழுத்து வா. வாங்க. இது என்னது? இது முதல்ல அந்த கதையை சொல்லுங்க. மரகத தையல் பயிற்சி. ஆமா, அது என்ன கதை சொல்லுங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், இந்த தையல் பயிற்சிக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த மரகத நாணயங்கிறது வந்து எல்லாரும் ₹1 ஃபீஸ் கட்டுறதுனால அதுக்கு ஒரு மதிப்பு வேணுமேங்கிறதுக்காக மரகத நாணயம்னு சொல்லிட்டு அந்த ₹1 ஃபீஸ் கட்டணும்னு நான் பேர் வச்சிருக்கேன் சிஸ்டர், அவ்வளோதான். சரி, இதில் ₹1 கட்டினா நீங்கள் தையல் பயிற்சி எப்படி சொல்லி கொடுப்பீங்க? நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா வெறும் ₹1 ஃபீஸ் வாங்கி தான் இந்த தையல் பயிற்சி நடத்துகிறேன். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வெறும் ₹1 ஃபீஸ் வாங்கி 3 மாதம் தையல் பயிற்சி நடத்துவேன். சப்போஸ் ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சில கரெக்ஷன் மட்டும் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறனால நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த டைம் பண்ணினது தான் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பெரிய விஷயம்தான் ₹1 கட்டி. அதனால தான் நான் சதீஷ்கிட்ட கூட சொன்னேன், ஏன்னா அவன் சிஸ்டர் வந்து தையல் கற்றுக்கிறதுக்காக ₹1. இந்த ₹1ங்கிறது சின்ன அமௌண்ட்டு தான். ஆனாலும் அதை கட்டி ஆசையாக வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கனவு காண்டிருப்பாங்க இல்லையா? ஐயோ நமக்கும் வந்து ஒரு தொழில் கற்றுக்க முடியும் ஆன்லைனில். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது, லேடிஸ் போகிறதுங்கிறது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க அந்த டைமை ஒதுக்கி, ஏன்னா அவங்க வந்து இதுக்காக அந்த டைமை வந்து செலவு பண்ணணும். ஸோ ஆன்லைனில் கற்றுக்கிறது ரொம்ப வசதியான ஒரு விஷயந்தான். ஆனால் அது அவங்க கட்டி அவங்களுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அது கிடைக்கலன்னும் போது தான் அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக போய் அதுதான் தப்பு பண்ணிட்டு. அதாவது இது வந்து ஒரு லிமிட்டெட் சீட் தான் நாங்கள் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா, ஃபோன் கால் ஓயாமல் அட்டன் பண்ண முடியல, அவங்க ஸ்கேன் பண்ணி புக் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஸ்கேனர் போட்டுட்டோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஸ்கேனிங் க்ளோஸ் ஆன உடனே அப்போ நம்ம அந்த ₹1 ஜிபே பண்ணோம்னா நம்ம கிளாஸ் கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினச்சிட்டு அவங்களே ஜிபே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணது வந்து இத்தனை பேருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது, அதை நீங்கள் சொல்லலை.
அதை சொல்லலை. முதல்ல 5000 பேர், முதல்ல 1000 பேர் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ முதல்ல பதிவு பண்ணுறவங்க அந்த பேர். ஆமாம். அதோட லிமிட்டும் நீங்கள் ஆஃப் பண்ண முடியல உங்களால். ஆஃப் பண்ண முடியல. அது ஒரே நாளில் 20,000க்கு மேலே தாண்டிடுச்சு. 2வது நாள் 35,000 பேர் கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 60,000 பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம், வேற ஒன்றுமே இல்லை. ஆடா கடவுளே. ஆனால் எல்லாருக்கும் சொல்லித்தரணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அதை மேனேஜ் பண்ண முடியாது. இவ்வளோ பேர் என்னால் வந்து ஆன்லைனில் மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? அது எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னா ஒரு லிமிட் தான். நீங்கள் வந்து அதை ஒழுங்காக சொல்லியிருக்கணும். மக்களும் ஆர்வக்கோளாறுல ₹1 தானே நமக்கு ஒரு தொழில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாறுல அவங்களும் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன தான் பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள். இப்போது இந்த ₹1 ஃபீஸை கூட நான் எனக்கு கட்ட சொல்லவே மாட்டேன். என்ன சொல்லுவேன்னா, அந்த ₹1 ஃபீஸை அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிற நாள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு இந்த டெய்லர் ப்ரோ மாமா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எப்போயுமே ஆரம்பிக்கிறது வழக்கம். இப்போயும் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அந்த ₹1 ஜிபே பண்ணோம்னா ஒரு வேளை கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினச்சிட்டு, ஏன்னா எந்த ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல, வாட்ஸ்அப் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நிறையா மெசேஜ் வரதுனால வாட்ஸ்அப் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஜிபே லாக் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ஒரு ரூபாயாக ஜிபே பண்ணோம், எங்கள் அக்கௌண்ட் நம்பரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் ரிலீஃப் ஆகிறதுக்கே எங்களுக்கு இந்த 1 வாரம் ஆகிப்போச்சு. நிறையா மக்கள் வந்து இதை பற்றி விழிப்புணர்வு, அதாவது இதை பற்றி தெரியாதவங்க சிரமப்பட்டுட்டாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இப்போ உங்கள் கையில் வந்துருச்சு. இப்போ இந்த ₹1122 என்ன கதை? இந்த ₹1122 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாத தையல் பயிற்சி நடத்துகிறோம் இல்லையா, அது வெறும் ₹1 ஃபீஸில் தான் அதை நடத்துகிறேன். 3 மாதம் தையல் பயிற்சி நடத்தி முடிச்சுட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நான் கொடுக்குறேன். இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து தனியாக நாங்கள் கொடுக்குறோம். அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வேணும்னு கேட்குறவங்க அதை டெய்லர் ப்ரோ ஆப்பை டவுன்லோடு பண்ணி அதில் போய் நீங்கள் பே பண்ணி படிங்க. அதாவது எங்களால் முடியும்னு சொல்கிறவங்க அந்த ₹1122, அந்த 3 மாதத்துக்கு ₹1122ங்கிறதே கம்மி தான் இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்பில் வந்து பணம் கட்டி படிக்கும்போது அதுக்கும் நம்ம வந்து எவ்வளோ செலவழிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. அது முடியுங்கிறவங்க அந்த ₹1122 போட்டுங்க, முடியலைங்கிறவங்க ₹1 ஃபீஸ் கட்டி படிங்க. ஸோ இந்த ₹1 கட்டினா லைவா நீங்க போடுற டைமுக்கு வந்து அவங்க நேரடியா பார்க்கலாம். ஆமாம். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல பார்க்க முடியாது. எப்போ வேணா அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ல அந்த ரெக்கார்டட் வீடியோ நீங்க சொல்லி தர்றத ஆப்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னா 3 மாசத்துக்கு ₹1122. ஆனால் அது 5 வருஷம் வேலிட்டி இருக்கு. அந்த 3 மாதம் லைவாக நடத்துகிற ஆன்லைன் கிளாஸை அப்படியே இதில் ரெக்கார்டிங் போட்டுருவோம். அது 5 வருஷம் வேலிட்டி. அது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அதுவும் கம்மி தான். அது ஒன்றும், ஏன்னா டெய்லரிங்கிறது வந்து மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு வாண்டட் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா டெய்லர்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு தெரியும், ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா காஸ்டியூமர்ஸு அவங்க என்ன டிசைன் பண்ணி இது பண்ணாலும் தைக்கிறதுக்கான தொழில் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க இன்னைக்கு. எல்லாமே டிசைனர் ஆயிடுறாங்க, எல்லாமே அடுத்த லெவல் ஸ்டைலிஸ்ட் ஆயிடுறாங்க. ப்ராக்டிக்கலாக தைக்கிறது ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த டேலண்ட் இருக்கு, ரொம்ப நல்லா தைக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த தொழிலை வந்து லேடிஸ்க்கு, ஒன்லி லேடிஸ்க்கா இது இல்லை, லேடிஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன் நான். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் கிடைக்கிறது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அதை கஷ்டப்படக்கூடிய பெண்கள் வந்து வாழ்க்கையில் தனித்து போராடும் போது தனக்கு ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற தைரியம், தன்னம்பிக்கை வேற எதுலையும் கிடைக்கவே கிடைக்காது. யாரையும் நம்பாம தனிச்சு அவங்க போராட முடியும். நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? அவர் நல்ல விஷயம் தான்டா சொல்லியிருக்காரு. ஆனால் சொன்ன விதம் வந்து அவர் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, அவங்க வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, உன் தங்கச்சிக்கு கூட ₹1 கட்டியிருக்காங்கல்ல, அதில் வந்து ஒரு 3 கிளாஸாக எடுக்க போகிறீங்களா? இப்போ ஒரு நாளைக்கு 3 பேட்சாக போடுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேட்ச் போடுறோம் நாங்கள். ஸோ நீங்கள் இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பதிவு பண்ணவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து பொதுவாக ஒரு வீடியோ நீங்களே ரெக்கார்ட் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியும் போட்டுட்டு, கண்டிப்பாக அப்புறம் அந்த ₹1 போட்டவங்களுக்கு ஒரு சலுகை கொடுங்க. அந்த ரெக்கார்டட் வெர்ஷனுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்து. கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுனாலேயே, அதாவது நீங்கள் சொன்னது மூலிமா மற்றவங்களுக்கும் நான் இந்த ஒரு ஆப்ஷன் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா அதுவே பெரிய சலுகைங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட பிறந்தநாள் ஜூன் 15ஆம் தேதி என்னோட பிறந்தநாள். என்னோடய பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுவேன். இந்த வருஷம் என்ன பண்ண நினச்சேன்னா, அந்த ஸ்கேனரை போட்டு எல்லாரும் புக் பண்ணி படிக்கட்டும்னு போட்டது. இது இவ்வளோ ரீச் ஆகும்னு நான் நினைக்கல. லிமிட் 1000 பேர் 2000 பேர் வருவாங்க, அதை மேனேஜ் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன். 35,000 பேர் புக் பண்ணியிருக்காங்க, 60,000 பேர் ஃபோன் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. அப்போ அந்த 60,000 பேருக்கு தான் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த ₹1 ஃபீஸுன்னு சொல்லிட்டு நம்மள பணம் கட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு சலுகையாக நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் பண்ணுறேன். அந்த ₹1122 என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சலுகை பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே. ஸோ அதான் விஷயம். இப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் வந்து கிளியராக பண்ணாதனால நீங்களும் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க. சம்டைம்ஸ் ஆகும். இப்போ எனக்குமே வந்து நான் சேனல் ஆரம்பித்தப்போ ஒரு ஹாட்லைன் நம்பர் மாதிரி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு.
நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலான்ட்டு. அப்போது என் ஃபோனு அது தனியாக தான் ஒரு ஃபோன் போட்டிருந்தேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் அடிச்சு ஒன்லி வாட்ஸ்அப் தான். அந்த வாட்ஸ்அப்பு நிற்கவே இல்லை, ஹேங் ஆகிடுச்சு ஃபோனே. அதையும் பிரச்சனை. ஏன்னா அடித்து அப்புறம் மெசேஜஸ் வந்து பிளாக் ஆகிட்டு எங்களால் மெசேஜஸும் படிக்க முடியாமல், இப்போ உங்களுக்கே அவ்வளோ வந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்கவுங்க பாவம் அவங்கவுங்க பிரச்சனைகள் எல்லாம் கூட அமைச்சிருந்தாங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட ஒரு வாட்டி அந்த விஷயத்த பேசணும், என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஷேர் பண்ணணும்னு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்னால் அதுக்கு பதிலே கொடுக்க முடியல, ஏன்னா என்னாலே கேட்க முடியல. எனக்கு புரியுது. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிங்க. ஸோ அவர் வந்து வேணுன்ட்டே உங்களை வந்து ₹1 வாங்கி 60,000 பேரை ஏமாற்றணுன்றதுக்காக அவர் பண்ணலை. பட் அதே சமயத்தில் நீங்கள் ₹1 கட்டியிருக்கீங்க, உங்களுக்கான ஒரு சலுகையை வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணி அந்த கட்டினவங்களுக்கு மட்டும், அந்த ஆல்ரெடி உங்களுக்கு கட்டிய இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கல. ரிப்ளை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் லாக் ஆனதுனால ரிப்ளை கொடுக்கல. 10ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையும் அந்த குரூப்பில் கொண்டு வந்துடுவோம். அதுக்கு அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஜூன் 15ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அதை சிறப்பாக பண்ண போகிறோம். அது எல்லாருமே படிக்க முடியும். சப்போஸ் அதில் படிக்க முடியாதவங்க திரும்ப இன்னொரு பேட்சில் அவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ இது வந்து அவர் விவரமாக வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்களும் வந்து அது என்னன்றதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், பெண்களுக்கு வந்து ஒரு தொழில் இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க, ஒரு கைத்தொழில் வேணும்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி வந்து என்ன தான் நம்ம வந்து ஹஸ்பண்ட் இருந்தாலும் ஃபேமிலி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் என்றைக்குமே நிரந்தரம். அண்ட் அது ஒரு பெரிய ஒரு சேஃப்டியும் கூட. ஏன்னா இந்த காலகட்டத்தில் யார் எப்போ என்ன நடக்கும்ன்றது நம்மளால் யாரையுமே சொல்ல முடியல. சப்போஸ் அப்படி ஒரு சூழ்நிலையில் நமக்குன்னு ஒரு தொழில் தேவைப்பட்டால், இப்போ இல்லைனாலும் என்றைக்காக இருந்தாலும் அது உதவும். நான் என்றைக்கோ கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் வந்து சம்மந்தம் இல்லாத நேரத்தில் சம்மந்தம் இல்லாத ஸ்டேஜில் எனக்கே கை கொடுத்துருக்கு. அது எதுக்காக நான் படித்தேன்னு எனக்கு நடுவில் என்ன திட்டின எங்கள் அப்பா அம்மாவே இருந்திருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கிற, நீ எதுக்கு இதெல்லாம் எதாவது படிச்சுட்ருக்க. ஆனால் அது எனக்கு கை கொடுக்காமல் இருந்ததே இல்லை. எனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு பர்சனலாகவே ப்ரொஃபஷ்னலாகவே ரொம்ப உதவி இருக்குது. ஸோ அதனால தான் என் பிள்ளைங்களையுமே நான் எப்போவுமே வந்து நான் இப்போது ஜோவிகா இருக்கட்டும், சினிமாவில் ஆக்டிங் இந்த ஸ்கூல் போகிற அதெல்லாம் ஓகே, ஆனால் நீ சினிமாவில் இருக்கிற எடிட்டிங்லேருந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக ஆகிட்டு அவ்வளோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கற்றுக்கணும். இப்போ காஸ்ட்யூம் முதல் கொண்டு எல்லாமே. ஏன்னா ஒரு தொழிலுங்கிறது வந்து நாளைக்கு நம்ம நடிக்கலை, நம்ம வந்து ஒரு ஓய்வு எடுக்கிறோம்னாலும் நம்ம ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் ஆகலாம், ஒரு டைரக்டர் ஆகலாம், ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகலாம், டெக்னீஷியன் ஆகலாம். கண்டிப்பாக. ஸோ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும்தான் மட்டும் கவனம் இல்லாமல் இன்னொரு விஷயம், கைத்தொழில் எப்பவுமே வந்து நமக்கு இது இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன, நமக்கு என்ன சோறு போடும், நம்மளால 4 பேருக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவர் வந்து பிரதர் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் எடுத்திருக்காரு. என்னென்னா அவர் அணுகுன முறை வந்து அவருக்கு கரெக்டாக ஒத்து வரல. ஸோ இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வரும்னு அவருக்கு தெரியல. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸ் பண்ணி. அந்த நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருங்க. அந்த இமெயில் ஐடிக்கு அவங்க எழுதுகிற மாதிரி. ஸோ இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு எல்லா இமெயில்ஸும் வரும். யாராவது ஒருத்தர் செக் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப பெரிய லெட்டர்லாம் எழுதாதீங்க, நாங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இதுதான் ஒரு 2 வரி. இது நிறைய பேருக்கு தெரியாதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறத வாட்ஸ்அப் பண்ணிட்டோம். கரெக்ட். ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டெட் ஸ்பேஸ் தான் இருக்கும் அந்த ஃபோனில். ஸோ அதில் வந்து யாருக்காக இருந்தாலும் அது ஜாம் தான் ஆகும். அது எனக்குமே ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இமெயில் ஐடி தான் அதுக்கு இருக்கிற, இல்லை கடிதாசி தான் முன்னாடி மாதிரி மூட்டையாக லெட்டர் வரும், அந்த மாதிரி மூட்டையாக லெட்டர் தான் நீங்கள் இது பண்ணணும். பட் எனிவே ஆல் த பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்கள். இதை கண்டினியூ பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கரெக்டாக இல்லாமல் மக்களுக்கு வந்து என்றைக்குமே என்னென்னா, நம்ம தமிழ்நாடு மக்கள் எஸ்பெஷலி வந்து ரொம்ப 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 அன்பானவங்க. அவங்க ஒரு வாட்டி நம்ம மேலே அன்பு வச்சுட்டாங்கன்னா வாழ்க்கை பூரா வந்து நம்மளை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கரெக்டான இது, நம்ம ராங்கு ப்ராமிஸ் கொடுத்து தப்பான இது கொடுத்தோன்னா நம்ம தான் ட்ரபிளில் இருப்போம். நம்ம மேலே அப்புறம் திரும்பி நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க. ஸோ இது சின்ன அமௌண்ட் ₹1 அப்படிங்கிறது எல்லாரும் அதிகமாக நம்பிக்கை வச்சதுனால இந்த பிரச்சனை. ₹1ங்கிறது எல்லாராலையும் அஃபோர்டு பண்ண முடிஞ்ச
ஒரு அமௌண்ட்னால அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சலுகை கொடுத்து அவங்களுக்கு அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. கண்டினியூ பண்ணி பண்ணுங்க. ரொம்ப நல்லா ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க. நானே ஆச்சரியப்பட்டேன் எப்படி வந்து டெய்லரிங்க்கு இவ்வளோ இதுவாக பண்ணுறீங்கன்ட்டு. நீங்கள் எனக்கு முதல்ல நீங்கள் எனக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க, அப்போ தான் நான் கரெக்டாக நான் சொல்கிறேன் இவர் கரெக்டாக வேலை செய்கிறதையும் கற்றுக்கிறது. ஓகே, இவர் ஒழுங்காக இவருக்கு வேலை தெரியுமான்றதை நமக்கு தெரியலையே. யார் வேணா சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு தொழில் தெரியுமான்றதை நாங்கள் முதல்ல பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சாரீஸ் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு தைச்சு அனுப்புங்க, ஊருக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அனுப்புகிறேன். என்ன சதீஷ், டீட்டெயில்ஸ் வாங்கிடு. நம்ம சதீஷ் வந்து நமக்கு ஆல் இன் ஆல் ரைட் லெஃப்ட் ஹேண்டு. அதனால வந்து சதீஷோட தங்கச்சிக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிஸ். நன்றி.